முதல்வர் ரங்கசாமி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் வருவாய் அதிகரிப்பின் ஒரு பகுதியாக மதுபான விற்பனை நிலையங்களுக்கான கலால் வரி மற்றும் உரிமை கட்டணத்தை உயர்த்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. புதுச்சேரி சட்டசபையில் அமைச்சரவை கூட்டம் முதல்வர் ரங்கசாமி தலைமையில் நேற்று நடைபெற்றது. அமைச்சர்கள் நமச்சிவாயம், லட்சுமி நாராயணன், தேனி ஜெயக்குமார், திருமுருகன், சாய் சரவணகுமார், தலைமைச் செயலர் சரத் சௌகான், அரசு செயலர்கள் கலந்து கொண்டனர். இரவு 8:10 மணிக்கு துவங்கிய கூட்டம் இரவு 9:40 மணி வரை நடைபெற்றது. இக்கூட்டத்தில் புதுச்சேரியில் நலத்திட்டங்களுக்கு அதிகரித்து வரும் நிதி சுமை, அதனை சமாளிப்பதற்கான வழிமுறைகள் குறித்து விவாதிக்கப்பட்டது. தொடர்ந்து அரசின் வருமானத்தை உயர்த்தி செலவினை சமாளிக்கவும் முடிவு செய்யப்பட்டது. குறிப்பாக புதிய மதுபான தொழிற்சாலைகள், மதுபான கடைகள் உரிமம் பெறுவது தொடர்பாக விவாதிக்கப்பட்டது. மதுபான உரிம கட்டணம், கலால் வரியை உயர்த்துவது குறித்து முடிவு செய்யப்பட்டது. வருவாய் அதிகரிப்பின் ஒரு பகுதியாக மதுபான விற்பனை நிலையங்களுக்கான கலால் வரி மற்றும் உரிம கட்டணத்தை உயர்த்த முடிவெடுக்கப்பட்டது. பட்ஜெட்டில் பல புதிய திட்டங்களை அரசு அறிவித்துள்ளது. பல்வேறு மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்த கூடுதல் நிதி தேவைப்படுகிறது. பெண்களுக்கான உரிமை தொகைக்கு அதிக நிதி தேவைப்படுகிறது. எனவே வருவாயை அதிகரிக்க முடிவு செய்து அமைச்சரவை கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. ஒவ்வொரு நலத்திட்டங்களுக்கு தேவைப்படும் கூடுதல் நிதி விவரங்கள் ஒருங்கிணைந்து விவாதிக்கப்பட்டன. இந்த கோப்புகள் கவர்னர் அனுமதிக்காக விரைவில் அனுப்பி வைக்கப்பட உள்ளன. கடந்த கேபினெட் கூட்டத்தொடரில் புதிதாக மதுபான கடைகள் உரிமம் பெறுவது தொடர்பாக விவாதிக்கப்பட்டது. இந்த முடிவிற்கு கடும் எதிர்ப்பு கிளம்பியுள்ள சூழ்நிலையில் புதிதாக மதுபான கடைகள் உரிமம் தரும் முடிவினை அரசு தற்காலிகமாக தள்ளி வைத்துள்ளது. கவர்னரும் அனுமதி தராத சூழ்நிலையில் சில விளக்கங்களை கேட்டு அந்த கோப்பினை திருப்பி அனுப்பினார். எனவே மதுபான தொழிற்சாலை அனுமதிக்காத திருத்தங்களுடைய கூடிய கோப்பு மீண்டும் கவர்னரின் ஒப்புதலுக்காக அனுப்பி வைக்கப்பட உள்ளது. அரசு துறைகளில் 10,000 காலி பணியிடங்கள் உள்ள சூழ்நிலையில் இதுவரை 2,500 பணியிடங்கள் மட்டுமே நிரப்பப்பட்டுள்ளன. இன்னும் ஓராண்டுகள் உள்ள சூழ்நிலையில் அனைத்து அரசு பணியிடங்களையும் நிரப்ப ஆலோசிக்கப்பட்டது. எல்டிசி உள்ளிட்ட அரசு பணியிடங்கள் விரைந்து நிரப்புவது, அதற்கான தடைகளை களைவது குறித்து கேபினெட்டில் விவாதித்து முடிவெடுக்கப்பட்டது. புதுச்சேரியில் வருவாயை தரும் அரசு துறைகளில் போக்குவரத்து துறை முக்கிய இடத்தில் உள்ள சூழ்நிலையில் வருவாயை அதிகரிக்க வாகன பதிவு கட்டணத்தை உயர்த்தவும் விவாதிக்கப்பட்டது. இந்த கோப்புகள் அனைத்தும் கவர்னர் அனுமதிக்காக விரைவில் அனுப்பப்பட உள்ளன. கேபினெட்டில் எடுக்கப்பட்ட முடிவுகள் குறித்து விரைவில் முதல்வர், அமைச்சர்கள் மக்களுக்கு எடுத்துரைக்கவும் திட்டமிட்டுள்ளனர். புதுச்சேரி பெண்ணை சமூக வலைதளத்தில் ஆபாசமாக சித்தரித்த தென்காசி வாலிபரை சைபர் கிரைம் போலீசார் கைது செய்துள்ளனர். புதுச்சேரியைச் சேர்ந்த ஒருவர் தனது மனைவியை சமூக வலைதளத்தில் ஆபாசமாக சித்தரித்துள்ளதாக சைபர் கிரைம் காவல்துறையில் புகார் அளித்தார். அதன் பேரில் சீனியர் எஸ்பி நாரசேதன்யா, எஸ்பி பாஸ்கர் ஆகியோர் உத்தரவின் பேரில் இன்ஸ்பெக்டர்கள் தியாகராஜன், கீர்த்தி மற்றும் போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். அதில் பெண்ணின் புகைப்படத்தை சமூக வலைதளத்தில் ஆபாசமாக சித்தரித்தது தென்காசி மாவட்டம் வீரசிகாமணியைச் சேர்ந்த சிவசக்தி மகன் 23 வயதாகும் மனோகர் என்பது தெரிய வந்தது. போலீசார் தென்காசிக்கு சென்று மனோகரை பிடித்து விசாரித்தனர். அவர் புதுச்சேரி பெண் உள்ளிட்ட பல பெண்களின் புகைப்படங்களை பேஸ்புக்கில் இருந்து திருடி அதனை மார்பிங் செய்து சமூக வலைதளங்களில் வெளியிட்டு பணம் பறித்ததை ஒப்புக்கொண்டார். இதையடுத்து புகைப்படத்தை மார்பிங் செய்ய பயன்படுத்திய கருவி, மொபைல் போன்களை பறிமுதல் செய்தனர். மனோகரை கைது செய்து புதுச்சேரி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். சீனியர் எஸ்பி நாரசைதன்யா கூறுகையில், சமூக வலைதளத்தில் அறிமுகம் இல்லாதவர்களிடமிருந்து வரும் நட்பு கோரிக்கைகளை ஏற்க வேண்டாம். அவர்களுடன் உரையாடுவதையும் புகைப்படங்களை சமூக ஊடகங்களில் பதிவிடுவதையும் தவிர்க்கவும். சைபர் குற்றம் தொடர்பாக ஏதேனும் சந்தேகம் இருந்தால் உடனடியாக கட்டணமில்லா எண் 1930 அல்லது cybercrime.government.in என்ற இணையதள முகவரியில் தொடர்பு கொள்ளலாம் என்றார். புதுச்சேரியில் ஏலச்சீட்டு நடத்தி ரூபாய் 30 லட்சத்திற்கு மேல் மோசடி செய்துவிட்டு தலைமறைவான தாய் மற்றும் மகள் மீது வழக்கு பதிவு செய்து பணத்தை மீட்டு தர கோரி பாதிக்கப்பட்டவர்கள் மேட்டுப்பாளையம் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி குருமாம்பேட் சிவசக்தி நகரை சேர்ந்தவர்கள் செல்வி மற்றும் அவரது மகள் ராமலட்சுமி. இவர்கள் இருவரும் இணைந்து ரூபாய் 1 லட்சம் மற்றும் 1.5 லட்சம் மாத ஏலச்சீட்டு நடத்தி வந்துள்ளனர். இவர்களிடம் தர்மாபுரி கல்கி நகரை சேர்ந்த சங்கர், ராஜலட்சுமி, அமுதா, இந்திராணி உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்டோர் சீட்டு கட்டி வந்துள்ளனர். இந்நிலையில் சில மாதங்களுக்கு முன் மாத ஏலச்சீட்டு நடத்தியதில் கிடைத்த 32 லட்சம் ரூபாயுடன் தாய் மற்றும் மகள் இருவரும் தலைமறைவாகினர். இதனால் அதிர்ச்சிக்குள்ளான பாதிக்கப்பட்டவர்கள் மேட்டுப்பாளையம் காவல் நிலையத்தில் புகார் மனு அளித்துள்ளனர். ஆனால் போலீசார் எந்தவித நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை என கூறப்படுகிறது. இந்நிலையில் பாதிக்கப்பட்ட 20க்கும் மேற்பட்டவர்கள் இன்று திடீரென மேட்டுப்பாளையம் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு தங்கள் பணத்தை ஏமாற்றிவிட்டு தலைமறைவாக உள்ள செல்வி மற்றும் ராமலட்சுமி ஆகிய இருவர் மீதும் உடனடியாக வழக்கு பதிவு செய்து தங்களது பணத்தை மீட்டு தர கோரி காவல் நிலைய வாயிலில் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டனர். இதனால் மேட்டுப்பாளையம் காவல் நிலைய வளாகத்தில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது.
இதையடுத்து பாதிக்கப்பட்டவர்களை போலீசார் அழைத்து பேசி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததை தொடர்ந்து அவர்கள் கலைந்து சென்றனர். அரியாங்குப்பம் தொகுதி காக்கையின் தோப்பு ராஜகணபதி நகர் பகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி தலைமையில் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து சார்பில் அரியாங்குப்பம் தொகுதிக்கு உட்பட்ட காக்கையின் தோப்பு ராஜகணபதி நகர் 2வது குறுக்கு வீதிக்கு சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் மூலம் ரூபாய் 16,85,000 செலவில் சிமெண்ட் சாலை மற்றும் வடிகால் வாய்க்கால் அமைக்கும் பணியை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி பூமி பூஜை செய்து பணியினை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் ஆணையர் ரமேஷ், உதவி பொறியாளர் நாகராஜன், இளநிலை பொறியாளர் சுரேஷ் மற்றும் அப்பகுதி என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள் பலர் கலந்து கொண்டனர். அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் தலைவரும் முதலமைச்சருமான ரங்கசாமி மாநில மகளிர் அணி துணைத் தலைவராக அஞ்சாலாட்சியை நியமித்து உத்தரவிட்டுள்ளார். அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் தலைவரும் முதலமைச்சருமான ரங்கசாமி கட்சிக்கு புதிய மாநில மகளிர் அணி நிர்வாகிகளை நியமித்து வருகிறார். அதன்படி அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் மாநில மகளிர் அணி துணைத் தலைவியாக அஞ்சாலாட்சி நியமித்துள்ளார். இந்த நிலையில் அஞ்சாலாட்சி முதல்வர் ரங்கசாமிக்கும் பரிந்துரை செய்த முன்னாள் அமைச்சர் பன்னீர்செல்வத்திற்கும் மாநில பொதுச் செயலாளர் NSG ஜெயபாலுக்கும் முன்னாள் சேர்மன் மாநில மகளிர் அணி தலைவியுமான ரேவதி பர்குணத்திற்கும் அவர் நன்றி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி சாரதா கங்காதரன் கல்லூரியில் நடைபெற்ற சைட்டேஷன் டே நிகழ்வில் கல்லூரியின் வேலைவாய்ப்பு குழுவால் வேலைவாய்ப்பு பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பணி நியமன ஆணை வழங்கப்பட்டது. சாரதா கங்காதரன் கல்லூரியில் மாணவ மாணவிகளின் சாதனைகள் மற்றும் அவர்களின் பங்களிப்புகளை அங்கீகரிக்கும் விதமாக சைட்டேஷன் டே கல்லூரியின் வேலைவாய்ப்பு குழுவால் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இவ்விழாவில் கல்லூரியின் வேலைவாய்ப்பு குழுவின் ஒருங்கிணைப்பாளர் ஆன் 2024-25 கல்வி ஆண்டிற்கான வேலைவாய்ப்பு அறிக்கையை வாசித்தார். அவர் தம் அறிக்கையில் சென்னையில் உள்ள கியூஸ்பைடர் புரோச்சன் இந்தியா பிரைவேட் லிமிடெட் உட்பட பல்வேறு நிறுவனங்களில் இதுவரை 130க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் வேலைவாய்ப்பினை பெற்றிருக்கின்றனர் என குறிப்பிட்டிருந்தார். கல்லூரியின் துணைத் தலைவர் முனைவர் பழனிராஜா தலைமை உரையாற்றினார். அவர் வேலைவாய்ப்பு குழுவின் ஒருங்கிணைப்பாளர் பேராசிரியர் ஆன் மற்றும் துணை ஒருங்கிணைப்பாளர் பேராசிரியர் கமலக்கண்ணன் ஆகியோருக்கு பாராட்டுகளை தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து இந்திய அரசாங்கத்தின் தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகத்தின் துணை மண்டல வேலைவாய்ப்பு அதிகாரி கோட்டூர் சாமி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு துவக்க உரையாற்றினார். அவர் தனது உரையில் வேலைவாய்ப்பை பெற மாணவ மாணவிகள் தங்களின் தனி திறமைகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும் மற்றும் வேலைவாய்ப்பினை பெற்ற மாணவ மாணவிகள் மேன்மேலும் உயர தங்கள் தனித்திறமைகளை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று எடுத்துரைத்தார். துணை மண்டல உதவி வேலைவாய்ப்பு அதிகாரியான ரவீந்திரநாத் மண்டல் வேலைவாய்ப்பினை பெற்ற மாணவ மாணவிகளை வாழ்த்தினார். கல்லூரியின் முதல்வர் முனைவர் பாபு இந்நிகழ்விற்கு காரணமான வேலைவாய்ப்பு குழுவையும் ஆசிரியர்களையும் மற்றும் மாணவ மாணவிகளையும் பாராட்டி வாழ்த்தினார். நிகழ்வின் இறுதியாக வேலைவாய்ப்பினை பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பணி நியமன ஆணை வழங்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டது. பெண்ணிடம் நூதன முறையில் 5 சவரன் நகையை பறித்துச் சென்ற வாலிபரை போலீசார் கைது செய்தனர். கடலூர் மாவட்டம் சந்திக்குப்பத்தைச் சேர்ந்தவர் அன்பரசன். இவரது மனைவி எஸ்தர். இவரிடம் பழகிய ஆண் நண்பர் கடந்த 21ஆம் தேதி 5 சவரன் நகையை வாங்கிக் கொண்டு ஏமாற்றினார். எஸ்தர் அளித்த புகாரின் பேரில் உருளையன்பட்டி போலீசார் வழக்கு பதிந்து இன்ஸ்பெக்டர் கார்த்திகேயன், சப் இன்ஸ்பெக்டர்கள் மணிமொழி, அருள் தலைமையில் விசாரித்தனர். அதில் விழுப்புரம் மாவட்டம் புளிச்சம்பள்ளம் கிருஷ்ணாபுரம் வீதியைச் சேர்ந்த இளமுகிலன் என்பவர் நகையை வாங்கிக் கொண்டு ஏமாற்றியது தெரிய வந்தது. அவர் அளித்த தகவலின் பேரில் அவர் தங்கியிருந்த கடலூர் மஞ்சக்குப்பம் சீதாலட்சுமி மேன்ஷனில் மறைத்து வைத்திருந்த 5 சவரன் நகையை போலீசார் பறிமுதல் செய்தனர். காஷ்மீரில் கொல்லப்பட்ட அப்பாவிகளுக்கு சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் பொதுநல அமைப்புகள் அஞ்சலி செலுத்தின. புதுச்சேரி மாநில பொதுநல அமைப்புகள் மற்றும் புதுச்சேரி மாநில மனிதநேய மக்கள் சேவை இயக்கம் சார்பாக காஷ்மீரில் தீவிரவாதிகளால் கொல்லப்பட்ட அப்பாவி மக்களுக்கு மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது. புதுச்சேரி ராஜா திரையரங்கு அருகில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சிக்கு மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவனர் சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் பொதுநல அமைப்பு தலைவர்கள் கலந்து கொண்டு தீவிரவாத தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்கு மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தினர். புதுச்சேரியில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்டு விரைவில் திறக்கப்பட உள்ள புதிய பேருந்து நிலையத்தை முதலமைச்சர் ரங்கசாமி பார்வையிட்டு ஆய்வு செய்தார். புதுச்சேரி உருளையன்பட்டி தொகுதிக்கு உட்பட்ட மறைமலையடிகள் சாலையில் அமைந்துள்ள ராஜீவ்காந்தி அரசு பேருந்து நிலையம் தற்போது ஸ்மார்ட் சிட்டி திட்ட நிதி உதவியுடன் புதுப்பொலிவுடன் கட்டுமான பணிகள் நிறைவடைந்து மக்கள் பயன்பாட்டிற்காக திறப்பு விழாவிற்காக தயாராக உள்ளது. மேலும் புதுச்சேரி முதல்வர் வருகின்ற 30ஆம் தேதி அல்லது வருகின்ற மே 4ஆம் தேதி புதிய பேருந்து நிலையம் மக்கள் பயன்பாட்டிற்காக திறக்கப்படும் என புதுச்சேரி முதல்வர் உறுதியளித்துள்ள நிலையில் புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி தலைமையிலும் உருளையன்பட்டி தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மாநில மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான
நேரு என்கின்ற குப்புசாமி தலைமையில் அரசு துறை அதிகாரியுடன் இன்று புதிய பேருந்து நிலையத்தில் மேற்கொள்ளப்பட்டுள்ள கட்டுமான பணிகள் சரியான முறையில் உள்ளதா என இறுதிக்கட்ட ஆய்வு மேற்கொண்டனர். மேலும் ஆய்வின் போது ஸ்மார்ட் சிட்டி திட்ட உயர் அதிகாரி ருத்ரகவுடா, புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி, போக்குவரத்து துறை ஆணையர் சிவகுமார், ஸ்மார்ட் சிட்டி திட்ட தொழில்நுட்ப அதிகாரி ரவிச்சந்திரன், காவல்துறை கண்காணிப்பாளர் ரகுநாயகம், மின்துறை கண்காணிப்பு பொறியாளர் கன்னியமுது, உள்ளையன்பேட்டை காவல் நிலைய ஆய்வாளர் கார்த்திகேயன், பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர்கள் உமாவதி மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகளும், ஸ்மார்ட் சிட்டி திட்ட அதிகாரிகளும், காவல்துறை அதிகாரிகளும், நகராட்சி அதிகாரிகளும், மின்துறை அதிகாரிகளும் பலர் உடனிருந்தனர். மணவெளி சட்டமன்ற தொகுதி ஜெயபால் நகர், நேதாஜி நகர் மற்றும் வெங்கடா நகர் ஆகிய பகுதிகளில் 36 லட்சம் ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் புதிய சாலை மற்றும் வடிகால் வசதி அமைக்கும் பணிகளை சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் தொடங்கி வைத்தார். அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து சார்பில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் மூலம் மணவெளி கிராமத்தில் உள்ள ஜெயபால் நகருக்கு ரூபாய் 12 லட்சம் மதிப்பீட்டில் வடிகால் வாய்க்கால் அமைக்கும் பணி, நேதாஜி நகர் நடுத்தெரு வீதியில் ரூபாய் 12 லட்சம் மதிப்பில் சாலை மற்றும் வடிகால் வாய்க்கால் அமைக்கும் பணி மற்றும் வெங்கடா நகருக்கு ரூபாய் 12 லட்சம் மதிப்பில் சிமெண்ட் சாலை மற்றும் வடிகால் வாய்க்கால் அமைக்கும் பணி போன்ற பணிகளை துவங்கும் வகையில் பணிகளுக்கான பூமி பூஜை சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் முன்னிலையில் அந்தந்த பகுதிகளில் நடைபெற்றது. சட்டப்பேரவைத் தலைவர் இந்த பூமி பூஜையில் கலந்து கொண்டு பணிகளை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ், உதவி பொறியாளர் நாகராஜ், இளநிலை பொறியாளர் சுரேஷ் மற்றும் அப்பகுதி முக்கிய பிரமுகர்கள் காமராஜ், தனுஷ், NSK ஷிலியன், SVS குமரன், தங்கதுரை, சித்ரா, சாந்தி மற்றும் ஏராளமான பெண்கள் உள்ளிட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி உப்பளத்தில் 11.5 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வரும் சாலை மற்றும் வாய்க்கால் பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். புதுச்சேரி உப்பளம் தொகுதியில் உள்ள உடையார் தோட்டத்தில் 11.5 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சாலை மற்றும் வாய்க்கால் அமைக்கும் பணிகள் துவங்கி நடைபெற்று வருகிறது. இந்த பணிகளை உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி பார்வையிட்டு ஆய்வு செய்தார். அப்போது நகராட்சி உதவி பொறியாளர் யுவராஜ், திமுக அவைத் தலைவர் ஹரிகிருஷ்ணன், மாநில சிறுபான்மை அணி துணை அமைப்பாளர் நோயல், கிளை செயலாளர்கள் சந்துரு, ராகேஷ், சதீஷ் ஆகியோர் உடனிருந்தனர். புதுச்சேரியில் மோசடி கும்பலிடம் 7 பேர் 3,90,000 ரூபாய் ஏமாந்துள்ளனர். இதுகுறித்து சைபர் கிரைம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். முத்தியால்பேட்டையைச் சேர்ந்தவரை டெலிகிராம் மூலம் தொடர்பு கொண்ட நபர் வீட்டில் இருந்தபடி ஆன்லைனில் அதிகம் சம்பாதிக்கலாம் என கூறினார். இதை நம்பிய அவர் மர்ம நபர் தெரிவித்தபடி ஆன்லைனில் 2,79,000 ரூபாய் முதலீடு செய்து அவருக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை முடித்துள்ளார். பின் அதில் சம்பாதித்த பணத்தை எடுக்க முயன்ற போது முடியவில்லை. அதன் பின் அந்த மர்ம நபரையும் தொடர்பு கொள்ள முடியாததால் அவர் ஏமாற்றப்பட்டது தெரிந்தது. ரெட்டியார்பாளையத்தைச் சேர்ந்த பெண் ஒருவர் 27,000, மேரி உழவர்கரையைச் சேர்ந்த நபர் 21,000, பூரணாங்குப்பத்தைச் சேர்ந்தவர் 18,500, லாஸ்பேட்டையைச் சேர்ந்தவர் 25,000, முதலியார்பேட்டையைச் சேர்ந்தவர் 8,000, தட்டாஞ்சாவடியைச் சேர்ந்த பெண் 11,500 என மொத்தம் 7 பேர் மோசடி கும்பலிடம் 3,90,000 ரூபாய் இழந்துள்ளனர். இது குறித்த புகார்களில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். வெண்டிபுரம் அடுத்துள்ள ரெட்டனை கென்னடி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் 48வது ஆண்டு விழா ரிதம் 2K25 எனும் பெயரில் மிக சிறப்பாக நடைபெற்றது. வெண்டிபுரம் அடுத்துள்ள ரெட்டனை ஊரில் அமைந்துள்ள கென்னடி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் 48வது ஆண்டு விழா ரிதம் 2K25 எனும் பெயரில் மிக சிறப்பாக நடைபெற்றது. இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக பங்கு பெற்று மாணவர் மாணவியர்களுக்கும் உடனிருந்த ஆயிரக்கணக்கான பெற்றோர்களுக்கும் சிறப்புரை நிகழ்த்தினார் நற்றமிழ் நாவரசி முனைவர் பூங்குழலி பெருமாள். சுமார் 2000க்கும் மேற்பட்ட பெற்றோர்களும் மாணவ மாணவிகளும் கலந்து கொண்டனர். விழாவில் சிறப்பு விருந்தினர்களை அழைத்து பேண்ட் வாத்தியங்களுடன் படை வீரர்களுடன் திண்டிவனம் தனியார் பள்ளிகளின் DO மற்றும் முனைவர் பூங்குழலி பெருமாள் இருவரையும் வரவேற்று பெருமைப்படுத்தினர். பள்ளியின் தாளாளர் மற்றும் நிறுவனர் சண்முகம், செயலரும் முதல்வருமான சந்தோஷ், பள்ளி மாணவர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள் கலந்து கொண்டனர். மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள், பரிசளிப்பு விழா என கென்னடி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் 48வது ஆண்டு விழா ரிதம் 2K25 எனும் பெயரில் மிக சிறப்பாக நடைபெற்றது. சாரம் காமராஜர் சாலையில் எழுந்தருள் இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ குட்லாயம்மன் ஆலயத்தின் திருப்பணி துவக்க விழா பூஜை சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி காமராஜர் சாலை சாரம் பகுதியில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ குட்லாயம்மன் ஆலயத்தில் திருப்பணிகள் நடைபெற இருப்பதை முன்னிட்டு பாலாலய நிகழ்ச்சி நேற்று காலை நடைபெற்றது. அதை முன்னிட்டு ஆலயத்தில் உள்ள உற்சவ மூர்த்திக்கு சிறப்பு அபிஷேக அலங்காரங்கள் செய்யப்பட்டு தீபாரதனைகள் காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து கணபதி ஹோமம், லட்சுமி ஹோமம், நவக்கிரக ஹோமம், வாஸ்து சாந்தி உள்ளிட்ட யாக பூஜைகள் நடைபெற்று அம்மனுக்கு கலசாபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபாரதனைகள் காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து ஆலய திருப்பணிக்கான பூமி பூஜைகள் நடைபெற்று திருப்பணி துவக்க நிகழ்ச்சி நடைபெற்றது.
இதில் பக்தர்கள் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர். புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை காண பாண்டி ஹெட்லைன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருக்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் பாண்டி ஹெட்லைன்ஸ்.